இப்போதைக்கு ஃபுல்லாவே நம்ம டிஎம்கே எதுக்கு அளவுக்கு ஆயிடும். அண்ணனோட பேசுங்க அடிக்கடி பேசுவேன், 1/2 மணிக்கு 1 மணிக்கு பேசுவேன், அண்ணன் பேசுவேன், அரவிந்த் பேசுவேன், ஜெகன் பேசுவேன். அதே மாதிரி உண்மையோட சொல்லுங்க, யாரா இருந்தாலும் ஜெகன் செய்யல, அரவிந்த் செய்யல, போர் செய்யல, தலைவர் செய்யல, செந்தில் சார் செய்யல, தங்கப்படி சார் செய்யல, இந்த சாக்கு மட்டும் சொல்லல. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், அடுத்த வேலையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாவட்டம் சரியில்லைன்னா தலைவர் பார்த்துக்குவாரு, இந்த மாவட்டம் சரியில்லைன்னா தலைவர் பார்த்துக்குவாரு. நீங்க உங்க மாவட்டத்தை பாருங்க, சரிதானே? அவன் வேலையை அவன் செய்ய இயக்கம் மேலும் வளரும். அடுத்த அண்ணன் சொன்னது மாதிரி அடுத்த வருஷம் 2024 ஒரு மாநாடு நடத்துன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம பொருளுதவி அதெல்லாம் நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லாருமே ஸ்ரீலோமே தான் இருக்கும். முடிந்த அளவு எல்லாருமே நம்ம முயற்சி பண்ணா மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினா மொத்த கட்சிகளை நம்மளை திரும்பி பாருங்க. முதலில் நம்ம இப்ப எல்லாருமே அண்ணன் மட்டும்தான் ஏரியா நினைச்சு அவர் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறோம். ஒரே ஆள் மேல அவ்வளவு ஏறினா ஏறி விடுது, புரியுதா? எல்லாருமே நம்ம சேர்ந்து அவ்வளவு 5000 பேர் 5000 பேர் மேல ஒரே ஒரு ஆள் ஏறினா எப்படி இருக்கு மட்டும் நினைச்சு பார்த்துக்காங்க. ஏதாவது தவறு இருந்தா மன்னித்து விடவும். நன்றி, வணக்கம். ஹலோ, திரு விஜயன் அவர்கள் 2ஆம் உலகப் போர் படத்துல வில்லனாக முதலில் அறிமுகமானார். நிறைய படங்களில் சின்ன சின்ன வேலைகள் நடித்திருந்தார். எனது அன்பு நண்பர். இன்றுதான் நான் அவரோட நண்பர் வாங்கி அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டு, அதனாலதான் நம்ம லேட்டு. நான் ஒரு முடிவாத பிடிச்சோம்னா விடவே மாட்டேன். அதனால உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அவருக்கு போன் அடிச்சிருந்தேன். எங்க இருக்கு அதான் லேட். இல்லைன்னா முதல்ல வந்து அவரை பிக்கப் பண்ணி வரணும்னு நினைச்சேன். ஏன்னா முடியல, அது ஒரு டைம் ஆயிட்டு. நான் அவளை வழியில இறக்கி விட்டுட்டு நம்ம எனது நண்பர் நரேஷ் அனுப்பி விட்டு நான் ஓடி தான் வந்தேன். ரமேஷ் இடையில ஓடி வந்தோம். ஸ்பீடா ஓடி கேமராவில் பார்த்தா தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஏன்னா டைம் முக்கியம். ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த டைம்ல எங்கேயுமே போகவே முடியும். அது காரணம் மெட்ரோல படப்பட பேர்லாம் நினைக்கிறேன். விஜயன் அவர்கள் மேன்மேலும் பல விருதுகள் பெற்று நல்ல நடிகனாகி பேரும் புகழும் அடைஞ்ச இளவன் பேராலும் தலைவர் மற்றும் நம்மளால் எல்லாரும் அவரை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். 2 வார்த்தைக்கு பேசினார்.